Hello friends, welcome to Vivegam V Plus Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்பர்ஸ். நம்பர்ஸ்னா தமிழ்ல எண்கள் அப்படினு சொல்வாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரித்மெட்டிக் வேல்யூ. நம்பர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு அளவை குறிக்கிறதுக்கும் நம்பர்ஸ் யூஸ் ஆகுது. நம்பர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர்ஸ் பார்க்க போறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினா தமிழ்ல இயல் எண்கள் அப்படினு சொல்வாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினாலே கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம்? 1 2 3 இந்த மாதிரி தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அப்போது எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to infinity. ஓகே, அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா தமிழில் முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட ஜீரோவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஹோல் நம்பர்ஸ். அப்போது 0 1 2 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சே 0. அப்போ இந்த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போது இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லேயும் ஹோல் நம்பர்ஸ்லேயும் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வராது, ஒன்லி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி டெசிமல் பார்ட்டும் ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இதில் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா தமிழில் ஒற்றை மற்றும் இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நம்பர்லாம் ஒற்றை எண்கள், எந்த நம்பர்லாம் இரட்டை எண்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஈவன் நம்பர். அதே இது அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த நம்பர் வந்து நமக்கு ஆட் நம்பர். ஓகேவா? இப்போது ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எண்ட்ஸ் வித் 1 3 5 7 9 முடிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக ஆட் நம்பர்ஸ். இது நம்பர் எண்ட்ஸ் வித் 0 2 4 6 8 அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஈவன் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னால் தமிழில் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எந்த நம்பரை நம்ம ஃபேக்டர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் ரிமைண்டரே இல்லாமல் எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இருக்குது. இந்த 3 வந்து எந்த நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1ஆல் டிவைட் ஆகும், அதே மாதிரி 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். அப்போது இந்த ஃபேக்டர் ஆஃப் 3 அப்படி பார்த்தீங்கன்னா 1ம் 3யும் தான் இதோட ஃபேக்டர். ஓகேவா? அப்போது கண்டிப்பாக ஒரு நம்பருக்கும் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த 2 ஃபேக்டர்ஸுமே எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1ன்னு இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த சேம் நம்பராக இருக்கும். ஓகே, அப்போது இந்த ஃபேக்டர் நம்பர் எப்பயுமே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை விட ஒன்று லெஸ் தென்னாக இருக்கும், இல்லை ஈக்குவல் டுவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ் அப்படின்னா தமிழில் மடங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மல்டிபிள் ஆஃப் அ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பராக இருக்கும். கண்டிப்பாக லெஸ் தென்னாக வரவே வராது மல்டிபிள்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் அ நம்பர் வந்து எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.